ஏண்டா நெஞ்சில் உங்களுக்குலாம் ஈரமே இல்லையா? மனசாட்சின்னு ஒன்று இல்லை. ஏண்டா கோயம்புத்தூரில் சின்ன பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டிருக்கா. அவளுக்கு நியாயம் கேட்டு போராடாம அந்த டெத்துக்கு சிஎம் என்னடா பண்ணுவார்? நியாயம் கேட்டு போராடலையா? நியாயம் கேட்குறதுனா என்ன? குற்றவாளியை கைது பண்ணுங்க, உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க, தண்டனை கொடுங்க, இனிமேல் யாருக்கும் இப்படி நடக்காமல் பார்த்துங்க. பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களே, இப்போ உங்கள் பாதுகாப்பு என்ன? இப்படி கேட்குறது தான் நியாயம் கேட்குறது, நீதி கேட்குறது. வேற என்ன கேட்கணும்? எனக்கு புரியலையே. இப்படி கேட்டால் நெஞ்சில் ஈரம் இல்லையா, இது இல்லையா, அது இல்லையான்றானுங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. டிவிக்கு கட்சிக்காரன் கேட்குற கேள்வியை பாருங்க, இவ்வளோ அறிவு இருக்குது அவனுக்கு. என்ன சிஎம் சார் கேள்வி கேட்கக்கூடாதா? அப்போ யாரை கேட்கணும்? பக்கத்து ஸ்டேட்டில் போய் அந்த சிஎம் சார் கேள்வி கேட்கவா? இல்லைனா எங்கள் ஐயா மோடி ஆகிட்ட கேட்கணுமா? எனக்கு புரியலையே. நீங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்தீங்க. இப்போ இப்படி நடந்திருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்குங்க. சொன்னீங்களே, சொன்ன வாக்கை காப்பாற்றுங்க, அவருக்கு தண்டனை கொடுங்க, அந்த தண்டனை மூலமாக பயம்படுத்தி இனிமேல் இப்படி நடக்காத அளவுக்கு பார்த்துங்க. இதைத்தானே நீதின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. யாரா நீங்கள்லாம்? எங்கேருந்தா வரீங்க? இது நீதி இல்லையா? வேற எது நீதி? அவங்க கிடக்குறான் பாதி நீதி. அவனுக்கு பாதி நீதி தான் தெரியும். அதனால அவனை நீதி சொல்லக்கூடாது. என்ன சொல்றது?